ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் பேபி பிளான்ஸ் பற்றி கேர் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேரும் கேட்குறீங்க. அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், ஹியூமிக் கொடுக்க போகிறேன் இந்த செடிக்கு. ஸோ இந்த செடி வந்து ஹியூமிக்கும் சாஃபும் நான் டிப் பண்ணி பாட் பண்ணேன். ஸோ சில பேர் மைக்ரோரைசா ப்ராசஸ்லையும் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் 10 டேஸ் கழித்து இதே ப்ராசஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள், 1 ml ஹியூமிக் வந்து 1 ml 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி செடிக்கு நீங்கள் கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ட்ரென்ச் பண்ணணும், தண்ணி ஊற்றி விட்டுடலாம். ஸோ இன்றைக்கி ஹியூமிக்கு 1261 அப்புறம் எப்சம் சால்ட்டு சேர்த்தே கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு காமிச்சிட்றேன் சேர்த்தே எப்படி கொடுக்கணுன்னு. ஸோ ஹியூமிக் கொடுக்கும்போது நல்லா ஆற்றிடணும். ஸோ ஈவன் சீவீட் கொடுக்கும்போதும் நல்லா ஆற்றிடணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்து இது தான் ஃபீடு. ஹியூமிக்கும் 1261 எப்சம் சால்ட்டு இது தான் இந்த செடிக்கு நம்ம ஃபீட் கொடுக்கணும். இலையெல்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெறும் தண்ணியை மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ மைக்ரோரைசா ப்ராசஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோரைசா சாஃப் கொடுத்துருப்பீங்க, அதுவே போதுமான அளவு. ஸோ ஹியூமிக்கும் சாஃப் வச்சு நீங்கள் பாட் பண்ணியிருந்தீங்க, அதாவது டிப் பண்ணி பாட் பண்ணியிருந்தீங்கன்னா அது போதுமான அளவு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிண்டர் மீடியாவுக்கு ஊற்றி விட்டுடலாம். ஈவன் சேம் கொக்கோபீட்டுக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு போகணும். ஸோ செடிக்கு நம்ம இன்றைக்கி மைக்ரோ நியூட்ரியண்ட்டும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 1261 நான் காமிச்சிடுறேன். இது பேபி ஃபுட்டு. 12% நைட்ரஜனு, 61% வந்து பாஸ்பரஸ் இருக்கும். இது போதுமான அளவு செடிக்கு. ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். ஒன்று ஹியூமிக் கூட கலந்தும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எப்சம் சால்ட் ரொம்ப கம்மியாக, சின்ன செடி உங்களுக்கே தெரியணும், சும்மா சின்னதாக ஒரு பிஞ்சு தான், பிஞ்சுக்கும் கம்மியாக தான் நீங்கள் லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். ஸோ எப்சம் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் மட்டும்தான். ஹியூமிக்கும் வீக்லி ஒன்ஸ் தான். 1261 அப்படிங்கிறது வந்து வீக்லி, அதாவது 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். செடி பெருசாக ஆக 1 டே விட்டு 1 டே கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ பாருங்கள், பேலன்ஸ் இருக்கிற ஹியூமிக்கை நான் இது பண்ணிட்டேன். ஸோ டெய்லி தண்ணியை மட்டும் நீங்கள் அந்த நோட்ஸை அந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க. செடி கொஞ்சம் பெருசாச்சுன்னா மீடியாவுக்கும் லேசாக ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ஹியூமிக் கொடுக்கும்போது மீடியா ஃபுல்லாகவே நனைச்சி விட்டுறலாம். ஸோ மைக்ரோ 7, அதாவது மைக்ரோ நியூட்ரியண்ட்டு. ஸோ இது வந்து நான் நாவல் கம்பெனி இது வச்சுருக்கேன். இது ஆர்கானிக்கு. ஸோ செடிக்கு கொஞ்சம் வளரும்போது ஜிங்க், போரான், மேக்னீஸ் இதெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதை 1 ml 1 லிட்டர் வாட்டரில் இன்றைக்கி எல்லா செடிக்கும் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். அப்படியே அந்த சின்ன செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணிடுறேன். ஸோ நிறைய இதில் சொல்லியிருக்கேன்ப்பா, இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னு நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன். 2, 3 வீடியோஸை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுடுறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நல்லா ஆற்றிடணும். ஆற்றிட்டு சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம் சின்ன செடிக்கு. ஸோ பெரிய செடிகளுக்கு நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி ஸ்ப்ரேயர் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், கோகோபீட் மீடியாவில் காட்டுறேன். இந்த செடி வந்து செகண்ட் மந்த்து. ஸோ செகண்ட் மந்த்துக்கு என்ன ஃபீடு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஹியூமிக் கொடுக்கணும். 13-40-13ங்கிற சாப்பாடு மாறும். 1261 கிடையாது, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஹியூமிக்கோட 13-40-13 எப்சம் சால்ட்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் கொடுக்கலாம். 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வெறும் 1260, அதாவது 13-40-13 கொடுக்கலாம். திருப்பி 2 டேஸ் கழிச்சு 13-40-13 கொடுக்கலாம். இதுதான் 3 மந்த்ஸ் வரைக்கும், செகண்ட் மந்த் தேர்ட் மந்தோட ஃபீடிங்கு. அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியண்ட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த மைக்ரோ நியூட்ரியண்ட் வேணால் வச்சுக்கலாம். ஸோ உத்கர்ஷில் கூட இருக்குது. ஸோ இஃப்கோ கம்பெனி, நிறைய கம்பெனிஸில் இருக்குது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வாங்கிக்கிடலாம். ஸோ மீடியாவில் ரொம்ப தண்ணி ஊற்றாமல், ஆனால் மாய்ஸ்டாக இருக்கணும், ட்ரை ஆக்க விடாதீங்க, ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால தான் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் பாட்டில். இந்த மாதிரி பட்ஸ் வந்தால் கண்டிப்பாக பிஞ்ச் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அடுத்த க்ரோத் வரும். ஸோ செகண்ட் மந்தோட ஃபீடு இது தான். தேர்ட் மந்த்துக்கு இதே ஃபீடு தான். அப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ வெயில் காலங்கிறதுனால உங்களுக்கு வந்து செடியை வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப ஹார்ஷான வெயிலில் வைக்கக்கூடாது, செடி தாங்காது. இது நாள் வரைக்கும் நமக்கு வந்து வெயில் கம்மியாக இருந்துச்சு. இனிமேல் போக போக வெயில் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த செடியெல்லாம் ஒரு ஷேட் நட்டுக்கு கீழே தான் வைக்கணும். காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் வெயில் தாங்கும், அதுக்கப்புறம் இந்த செடி தாங்காது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் டைரெக்டாக அப்படியே பாட் பண்ணிட்டேன் பெரிய தொட்டியில். வேரை வந்து ரொம்பலாம் கழுவலை. ஆன்லைன் ரோஸ் இதை புஷ்பாஞ்சலியில் வாங்கினது தான். ஓரளவுக்கு லேசாக அந்த தண்ணி
தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அப்படியே பாட் பண்ணிட்டேன். இது எப்படி பாட் பண்ணணும்னு கூட நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த செடிக்கெல்லாம் நான் இப்போக்குள்ள ரீபாட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாமே வந்து 6 மந்த்ஸ் கழிச்சு தான், அடுத்த ஆகஸ்ட்டில் தான் ரீபாட் பண்ணுவேன். அது வரைக்கும் இந்த தொட்டியை அப்படியே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடலாம். ஸோ மண் தொட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, என்னால் அது மேனேஜ் பண்ண முடியும், அதனால் வச்சுருக்கேன். உங்களால் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் பெரிய தொட்டி கொஞ்சம் பெருசுலேயே நீங்கள் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த தொட்டியை நான் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 3 மந்த்ஸ் கழிச்சு ரோஸ் ஃபுட் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுப்போம். ஸோ பாருங்கள், இந்த சின்ன செடிகளுக்கு நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணி காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி அதில் இருக்குது, பண்ணிடுறேன். நீங்கள் சின்ன ஸ்ப்ரேயர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள். மீடியாக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஒரே நாளில் கொடுக்காம ஒரு நாள் ஹியூமிக்கும் மறுநாள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஒரே நாள் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அது பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. வெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா, ரொம்ப ஹார்ஷான வெயிலில் வைக்கக்கூடாது. இன்செக்டிசைட் வாரம் வாரம் ஸ்ப்ரே பண்ணணும், மறந்துடக்கூடாது. இன்செக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு போயிடும். குட்டி குட்டியாக நோட்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஒருவேளை நீங்கள் மருந்து அடிக்கலைன்னா அதெல்லாம் கருகிரும், வராது. ஸோ சிண்டரை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப வந்து உங்களுக்கு இதாகாது. உங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் ட்ரெயின் ஆகிடும். இந்த நோட்ஸ் எல்லாம் மெதுவாக தான் ஆக்டிவேட் ஆகுது. காரணம் நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அதெல்லாம் வந்து ஸ்பீட் க்ரோத் இருக்கும். ஸோ வெயில் ரொம்ப அடிக்கிறனால கொஞ்சம் மெதுவாக தான் உங்களுக்கு க்ரோத் ஆகும். ஸோ பாருங்கள், இந்த 10 மணி வரைக்கும் இந்த செடியை இந்த இடத்துல நான் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் தள்ளி வச்சுருவேன். ஸோ நான் வந்து கீழே தான் வச்சுருக்கேன், மாடிக்கு கொண்டு போகலை. கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் என் கண் பார்வையிலே இந்த செடியை வச்சுருப்பேன். ஸோ இப்படி தான்ப்பா நான் வந்து கரெக்டாக அதை கொண்டு போயிடுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே இடம் கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2 செடிக்கு நடுவில் கூட வச்சுக்கிடலாம். இல்லை கீழே இடம் இருந்துச்சுன்னா உங்கள் கண் பார்வையிலே இந்த செடியை வச்சுக்கிடலாம். ரொம்ப ஹார்ஷாக வெயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த லேசாக அந்த வெயில் படணும், ஆனால் பட்டும் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறணும் செடியை. ரொம்ப வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா சின்ன இலை வந்து தாங்காது, சுருங்கிரும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். இப்போ வெயில் இருக்க ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஸோ இந்த மாதம்லாம் நீங்கள் புதுசாக செடி வாங்கியெல்லாம் பாட் பண்ணாதீங்கப்பா. அதோட சீசன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த மழை காலத்தில் தான் பண்ணணும். புதுசாக வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் பாண்டோடு தான் வைக்கணும். வேரை வந்து கழுவி வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். என்னென்ன கொடுக்கணுன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.